நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மருதம் சாரதி பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, ஈரோடு மாவட்ட கருங்கல்பாளையம் நடந்த புதன்கிழமை மாட்டுச்சந்தை தாங்க பார்க்க போகிறோம். இந்த புதன்கிழமை மாட்டுச்சந்தை வந்து பார்த்திங்கன்னா வாரம் ரொம்ப அருமையாகவே நடக்கும்னு சொல்லலாம். வெட்டு மாடுகள், வளர்ப்பு மாடுகள், நாட்டு கன்று மாடுகளுமே ஓரளவுக்கு வறுமையாக சொல்லலாம். இதில் நல்லா நுணுக்கு தெரிஞ்ச நபர்கள் யாராச்சும் இருந்தீங்கன்னா நல்ல அருமையான மாடுகளை வாங்கிட்டு போகலாம் தான் சொல்லலாம். இந்த வாரம் புதன்கிழமை சந்தைக்கு வந்து மாடுகளுடைய வரவுகள் ரொம்ப குறைவு. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த எலெக்ஷன் டைமுங்கிறதுனால பணங்களை வந்து எதுவுமே கொண்டு வர முடியல. அப்படிங்கிறதுனால வியாபாரிகள் வந்து அதிகமான மாடுகளே கொண்டு வரல. கொண்டு வந்த மாடுகளை எதிர்பார்த்த அளவுக்கு விற்பனை ஆகலைன்னே சொல்லலாம். அதிகாரமும் சட்டமும் என்றைக்கு சாமானிய மக்களுக்கு மட்டும்தான், மற்றவர்களுக்கு கிடையாது. அதனால் சாமானிய மக்கள் தான் ஏதோ ஒரு பக்கத்தில் இருந்து பாதிக்கப்படுறாங்களோ ஒழிய மற்றவர்கள் கிடையாது. இதில் பாதிக்கப்படுறது நம்மள மாதிரி சாமானிய மக்கள் மட்டும்தான். நம்ம வந்தோடனே என்றைக்குமே நம்ம உள்ள முதல்ல நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்று மாடுகள். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுழி சுத்தம் இல்லாத கன்றுகள், குறைபாடு உள்ள கன்றுகளும் இதில் இருக்குது. இதில் நம்ம தான் தேடி பிடிச்சி பார்த்து வாங்கணும். இதெல்லாம் குறையுள்ள கன்றுகள், கிர் ரகத்தை சார்ந்தது, குறையுள்ளது, மருவாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரியான கன்றுகள் இதுக்குள்ளே நிறையாவே இருக்கும். நம்ம தான் தேடி பிடிச்சி பார்த்து வாங்கணும். என்றைக்குமே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300-400 உருப்படி இருக்கும். இன்றைக்கி நம்ம ரொம்ப கம்மியாக இருக்குது, என்னென்னே தெரியல. ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் இதில் கிடாரிகளும் இருக்கும், காளை இருக்கும். 100ல் வந்து பார்த்திங்கன்னா இதில் எப்படி சொல்கிறதுனா 10க்கு ஒரு மாடு நல்லாயிருக்கும். இது நம்ம தான் தேடி பிடிச்சி எடுத்து வாங்கணும். இந்த கன்றோட விலை வந்து பார்த்திங்கன்னா 24,000 கொண்டாந்துருக்கிறாங்க. விலை நிரந்தரம் இல்லை, பேரம் பேசி வாங்கிக்கலாம். மாடு இன்றைக்கி வர ரொம்ப கம்மிங்களாயா? ஒன்றத்தையுமே காண எதிர்பார்த்த அளவுக்கு. இந்த மாட்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா 30,000 கொண்டாந்துருக்கிறாங்க. விலை நிரந்தரம் இல்லை, பேரம் பேசி வாங்கிக்கலாம். 30,000. இது வந்து பார்த்திங்கன்னா 2 உருப்படி கொண்டாந்துருக்காங்க. ரெண்டும் சேர்ந்து 43,000 கொண்டாந்துருக்கிறாங்க. விலை நிரந்தரம் இல்லை, பேரம் பேசி வாங்கிக்கலாம். 43,000. இது வந்து பார்த்திங்கன்னா 2 உருப்படி சேர்ந்து 35,000 கொண்டாந்துருக்கிறாங்க. விலை நிரந்தரம் இல்லை, பேரம் பேசி வாங்கிக்கலாம். 35,000. 2 உருப்படி சேர்ந்து 35,000. இந்த மாட்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா 75,000 கொண்டாந்துருக்கிறாங்க. பல்லு சேர்ந்துருச்சு, நல்லா அருமையான காலைன்னு சொல்லலாம். இன்றைக்கி வந்ததில் ஜம்முன்னு இருக்குது. 75,000 பேரம் பேசி வாங்கிக்கலாம். 29,000 கொண்டாந்துருக்காரு இந்த மாடு. அதாவது இந்த மாடு 29,000. விலை நிரந்தரம் இல்லை, பேரம் பேசி வாங்கிக்கலாம். 29,000. போடுவாயா? இது மலையான விட்டுறாங்க. அது விலை போய் நின்றுக்கிற மூலையில் அங்கே மாடு விட்டாது. 3,000. இந்த மாட்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா 43,000 கொண்டாந்துருக்காங்க. மலையன்றாங்க, ரொம்ப அருமையான மாடுன்னே சொல்லலாம். இந்த மாடு 43,000. இந்த மாடு வந்து விற்பனை முடிஞ்சிருச்சு. ஆட்டோவில் அழகாக ஏற்றிட்டு கொண்டு போயிட்டுருக்கிறாங்க. யாருக்கு ஜாக் பாட்டுன்னு தெரியல. இது வந்து பார்த்திங்கன்னா 2 உருப்படி 45,000 கொண்டாந்துருக்கிறாங்க. விலை நிரந்தரம் இல்லை, பேரம் பேசி வாங்கிக்கலாம். 45,000. விற்பனையாகாமல் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கிறாங்க. இந்த மாட்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா 49,000 கொண்டாந்துருக்காங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா 38க்கு கேட்குறாங்க. சண்டையே நடந்துகிட்டு இருக்குது. பேரம் பேசுகிற சண்டையே நடந்துகிட்டு இருக்குது. 49,000 மாடு 38,000. இந்த மாட்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா 65,000 கொண்டாந்துருக்காங்க. விலை நிரந்தரம் இல்லை, பேரம் பேசி வாங்கிக்கலாம். 65,000. ஆனால் பல்லு சேர்ந்துருச்சிங்களா? 2 பல்லு. இந்த மாட்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா 80,000 கொண்டாந்துருக்கிறாங்க. விலை நிரந்தரம் இல்லை, பேரம் பேசி வாங்கிக்கலாம். சும்மா ஜம்முன்னு இருக்குன்னு சொல்லலாம். அருமையாக இருக்குது. பேரம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. 80,000. நம்ம எப்போ வந்தாலும் உள்ளே வந்து பார்க்குறது இந்த மலையன் மாடு ரகங்கள் தான். இன்றைக்கெல்லாம் ஓரளவுக்கு விற்பனையாகி டக்குன்னு முடிஞ்சிருச்சுன்னே சொல்லலாம். இந்த மலையன் மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப விலை 45,000 50,000-60,000 வரைக்குமே விலை போகும்னு சொல்லலாம். இதில் எருமை கன்றுகளுமே வரும். இதில் நல்ல நபர்கள், நமக்கு தெரிஞ்ச நபர்கள் இருந்தாங்க அப்படின்னா தேடி பிடிச்சி வாங்கிக்கிறது நல்லது.
ஏன்னா இன்றைய சந்தையை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு வெட்டு மாடுகள் அதிகமாகவே வரும்னு சொல்லலாம். காலையிலையும் காலை அருமையான காலை, சும்மா ஜம்முன்னு 3 வந்திருக்குது. விலை முடிஞ்சு வாங்கி முடித்து கட்டி போட்டாங்க, ஏற்ற போகிறாங்க. இங்கே ஒன்று இருக்குது, படுத்து இருக்குது ஒன்று, இந்த பக்கம் பாருங்க. மொத்தம் 3 காலை. இந்த மாதிரி வந்து 2 கயிறு போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த காலை வந்து அடங்காது, கட்டத்தில் போனாவே தட்டி தூக்கி போடும், இடிக்கிறதுக்கு வரும். அதனால தான் 2 கயிறு போட்டு கட்டி ஓரங்கட்டி வச்சுருக்கிறாங்க. நண்பர்களே, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி வீடியோவில் வந்து ஓரளவுக்கு காமிச்சிருக்கிற பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுபோல் மாடுகள் வாங்க வரும்போது பணங்கள் கொண்டு வரும்போது ரொம்ப பத்திரமாகவே கொண்டு வாங்க. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு வந்து இந்த எலெக்ஷன் டைமுங்கிறதுனால சாமானிய மக்களை மட்டும் தான் போட்டு நசுக்கிட்டு இருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள். நன்றி.